இது பக்கத்துல இது மேலே வருதுங்க சார். அது ரெண்டு 1 2லாம் வரதில்ல, 5 6 கூட்டமா வருது. இப்போ நைட் நீங்க வெளியே வர முடியாதுங்க? வெளியில வர மாட்டேங்க சார், பயமா இருக்குது. 6 மணிக்கு மேலே உள்ள போயிடுவீங்க. இங்க கூட டோர்ல இது வரைக்கும் கூட வந்துடும். இது வரைக்கும் கூட வந்து நீங்க உள்ள போய் அந்த டோர் லாக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க சார். நீங்க ஏதாவது வெளியில போயிட்டு வரதான் எப்படிமா போயிட்டு வருவீங்க? எங்கேயும் வெளியிலே போறோம், யாராவது வெளியில கீழே போறதா இருந்தா உங்க ஊருக்குள்ள போய் காசு கொடுத்துட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வாங்கன்னு. இங்க இருந்து கீழே போகணும்னாவும் பஸ் வசதியும் இல்ல, யார் வண்டியிலயும் நான் போக மாட்டேன் யாரு கூடயும். அதனால யாராவது போறவங்கிட்ட வேணும்னா காசு கொடுத்துட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஜெயில் வாழ்க்கை மாதிரிதான். ஆமாங்க சார், இடத்துக்கு நவரவே முடியாது. பாப்பா பேர் என்னம்மா? பாப்பா பேர் என்ன? பேசுமா? பேசாதுங்க சார், சளி பிடிச்சிட்டு. எத்தனை வயசு ஆகுது பாப்பாக்கு? 1.5. ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு இடம் நல்லா இருக்கு. ஆனா சூழ்நிலை சரியில்லை. நல்ல ஒரு அமைதியான ஒரு எந்த ஒரு தொந்தரவு இல்லாத இடம் நிஜமாவே. மக்களே, முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு தெரியுது பார்த்தீங்களா? இந்த காட்டுக்குள்ளே தாங்க வந்து 2 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எதனால் அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, இந்த காட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முன்னாடி போய் நம்ம பார்க்கலாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன மண் தடை மாதிரி போகுது பார்த்தீங்களா, ஒத்தடி பாறை மாதிரி. இந்த பாதையில் போய் தான் அந்த இடத்த நம்ம அடையணும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய காட்டெருமை, பன்னி இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த காட்டிலே தங்கிறாங்க மக்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு உள்ளே தங்கிக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பன்னி, காட்டெருமை அந்த மாதிரி விலங்குகள்லாம் நம்ம விவசாயம் பண்ணியிருக்க பயிர்களை சாப்பிட வருதுங்களாம். அது பாதுகாக்கிறது நைட்டில் இங்கேயே ஒரு ஆம்பளை மட்டும் தங்கிடுறாங்க. அதாவது ஆம்பளை ஆளுங்க இங்கேயே குடில் மாதிரி போட்டு தங்கிக்கிறாங்க. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ஒரு மீடியமான கிளைமேட்டாக இருக்குங்க. ஆனால் நல்லா சுருக்குன்னு வெயில் அடிக்குது, இதனால் லைட்டாக ஓரளவு கூலிங்காக இருக்குது. முன்னாடி பாரு மக்கள், ஒரு பெரிய மலை இருக்குது பாருங்கள். இந்த மலையை விட்டு தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2 குடும்பம் மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்தாண்ட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு வீடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டேன், ஆனால் அந்த வீட்டில் ஆள் இல்லையா. அவங்க வந்து எப்போயாவது தான் அங்கே தங்குவாங்களாம். ரீசனாக அவங்க வரதில்லை அப்படின்னாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறேன். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலைங்க. இந்த இடத்துலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணுங்க. டக்குன்னு உள்ளேருந்து அப்படியே டக்குன்னு ஏதாவது இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த பக்கமும் ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. மக்களே, நம்ம கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மேடு மாதிரி மேலே ஏறுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகுது. ஆக்சுவலாக இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. முன்னாடி பாறை தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாறைக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். எந்த மாதிரி இடத்துலலாம் வாழ்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீட்டில் மின்சாரம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா வணக்கம்மா. நாய் கடிக்குமா? ஒண்ணுமே காட்டுல எது பண்ணாலுமே அது எடுக்கவே முடியல, இறமையா வந்து எல்லாம் அழிச்சிட்டு போயிருது. அப்புறம் ஏன் நடந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க? விவசாயம் இல்லைன்னா நீங்க? எங்களுக்கு காடு இங்கதாங்க சார் இருக்கு. ஓ, நீங்க இடமே இங்கதான் இருக்கு. ரொம்ப ஒரு இன்டீரியரா ரொம்ப இது வாரம் கம்பி வேலி போட்டு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லங்க. இந்த இது மேலேயே வருது இறமையெல்லாம். ஓ, இங்கேயே எருமை வருதுங்களா? வருது நைட்லங்களா? நைட்ல அப்புறம் வெளியில வேலைக்கு போயிட்டாங்கன்னா நாங்க மட்டும் தான் இங்க காட்டுல இருக்கிறோம். ஓ, சின்ன குழந்தைங்களா வேற இருக்கு. கரண்ட் உங்களுக்கு இல்லைங்க? கரண்ட் இல்லைங்க, சோலார் தான் பயன்படுத்துறீங்க. நீங்க எதுவும் உங்க அரசாங்கத்துல இங்க லோக்கல்ல எதுவும் நீங்களாம் இது கேட்கலீங்களா? அது கரண்ட்டுக்கு அது மாதிரி வசதிக்கலாம் கேட்டு பார்க்கலாம்ல. கேட்டு இது மாதிரி முயற்சி பண்ணி ஏதாவது உங்களுக்கு வசதி பண்ணிக்கலாம்ல. எங்க கம்பி வேலி போட்டு தர சொன்னாங்க வர இதே ஃபாரஸ்ட்ங்க கிட்ட, அதுவே அவங்க எதுவும் செய்யல. ஓ, இந்த பட்டா இடம்தாங்களா இது? பட்டாத இருக்கு எல்லாமே. ஓ, ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து தங்கி இருக்கீங்க. இப்போ உங்க வருமானம்லாம் உங்களுக்கு எப்படிங்க? விவசாயம் பண்ணலன்னா விவசாயம் வேலைக்கு தான், வெளியில தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வராங்க சார். ஓ, ஆம்பளைங்க போய் வெளியில போய் சம்பாரிச்சுறாங்க, நீங்க வீட்டு பாத்துக்கிறீங்க. நீங்க பிறந்ததெல்லாம் இங்கே தானம்மா? நீங்க இல்ல, நாங்க இங்க ஆலடிப்பட்டி சைடு, அங்க அருணத்துமலை தெரியுமாங்க சார்? ஆமா, ஆலடிப்பட்டி. கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டீங்க. எத்தனை வருஷமா அந்த வீடு இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அந்த வீடு இருக்கு இங்க வந்து நான் வந்ததுல இருந்து நாங்க வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகுங்க சார். ஓ, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அந்த வீட்டுல? இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களும் தெரியாது. நீங்க தான் அந்த வீடு கட்டி வந்ததா இங்க? அதுக்கு முன்னாடி நீங்க ஃபேமிலியோட எங்க இருந்தீங்க? ஊருக்குள்ள இருந்தீங்களா? ஓ, மேல பெலாப்பி அப்படின்ற ஒரு மேல இருந்தோம். அங்க இருந்து அப்புறம் இங்க வந்துட்டோம். நீங்க படிச்சிருக்கீங்களாமா? என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சிருக்கீங்க. உங்க பேரு? பெரியம்மாள். பெரியம்மாள். நீங்க எதுவும் வேலைக்கெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணலாம்? கீழே போறதுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணலீங்களா? இல்லைங்க சார்.
ஒரே ஒரு குழந்தை தான்? இல்ல 2 இன்னொன்று இருக்கு. வீட்டுக்காரங்க என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க? அவங்க இந்த பாறையில கல்குவாரி வேலை இருக்கு. ஆமா, அதுக்கு போறாங்க. இங்க லோக்கல்லைங்களா வெளியில? இல்ல, அது வெளியில ஈரோடு சைடு பெருந்துறை அங்க போயிருவாங்க. இவ்வளோ நிலத்தை வச்சுட்டு வெளியில போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இங்க காட்டுல எதுவுமே வைக்க முடியலைங்க சார். இந்த குச்சி வச்சாலும் அது குரங்கு வந்து பிடிங்கி ராவடி பண்ணது. அப்புறம் இந்த கேழ்வரகு இந்த நெல் இது மாதிரி போட்டாலும் எல்லாம் மயில் இறமை அது வரது பயிரா இருக்கும் போதே வந்து இறமையில எல்லாம் அடியோடய சாப்பிட்டு போயிருக்கு. எதுவும் பாதுகாப்பு பண்ண முடியலைங்களா? அது நைட்ல இருந்து தங்கி அந்த இறமையை முடக்கிறதுக்கும் இது இவங்க ஆள் இல்லைங்க சார். நாங்க எங்களாலும் அது முடக்க முடியாது. இந்த நாய் 2-3 நாய் இருக்குது, அது முடிட்டு போனா அது நாயை பார்த்து குலைச்சிட்டு அது பாயிற மாதிரி முடிக்கிட்டு வருது. நாயவே துரத்தி விட்டுருது. அதனால எதுவுமே பண்ணல. எருமை இங்கேயே வருதுன்னா ரொம்ப ஆபத்து தான் நீங்க இருக்கிறது. இது பக்கத்துல இது மேலே வருதுங்க சார். அது 1-2 வரதில்ல, 5-6 கூட்டமா வருது. இது ஒன்ன கூட துரத்தி விட்டுறலாம். இப்போ நைட் நீங்க வெளியே வர முடியாதுங்க? வெளியில வர மாட்டேங்க சார், பயமா இருக்குது. 6 மணிக்கு மேலே உள்ள போயிடுவீங்க? இங்க கூட டோர்ல இது வரைக்கும் கூட வந்துடும். நீங்க உள்ள போய் அந்த டோர் லாக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சமையல்லாம் வெளியே தானம்மா? ஏதாவது வெளியில தேவைப்பட்டா மட்டும். உரல் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்படியே பூசியாச்சு. இதெல்லாம் நீங்க பாத்திரம் கழுவி யூஸ் பண்ணிக்கிற இடம். இடம் நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. மாடலாம் நாட்டு மாடுங்களா? கீழே ஃபுல்லா உங்க இடம் தான். அங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? எல்லாம் உங்க சொந்தக்காரங்களே தான். இடம் நல்லா இயற்கையா அமைதியான இடமா? நல்ல இடம். நீங்க குளிக்கிறது தண்ணி காய வச்சுக்கிறதுங்களா? என்ன குருவி கூடு கட்டிருக்கீங்களா? என்ன குருவி? நீங்க எப்படிமா நீங்க ஏதாவது வெளியில போயிட்டு வரதான் எப்படிமா போயிட்டு வருவீங்க? எங்கேயும் வெளியில போறது, யாராவது வெளியில கீழே போறதா இருந்தா உங்க ஊருக்குள்ள போய் காசு கொடுத்துட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வாங்கன்னு. உங்க வீட்டுக்காரங்க வண்டி வச்சிருக்காங்களா? எங்குது வண்டி இருக்கு, ஆனா அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அங்கேயே 1 மாசம் ஆனாலும் அங்கே இருந்துக்குவாங்க சார். இப்ப நீங்க இங்க ஏதாவது வாங்குறதா கொடுத்து விட்டாதான் கொடுத்து நீங்க இடத்த விட்டு நவர முடியாது. நான் எங்கேயும் போறது இல்லைங்க சார். இங்க இருந்து கீழே போகணும்னாவும் பஸ் வசதியும் இல்ல, யார் வண்டிலயும் நான் போக மாட்டேன் யாரு கூடயும். அதனால யாராவது போறவங்கிட்ட வேணும்னா காசு கொடுத்துட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஜெயில் வாழ்க்கை மாதிரிதான், இடத்த விட்டு நவரவே முடியாது. இவ்வளவு நல்ல இடமா இருந்தாலும் அதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அடிப்படை வசதிகள் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொரு பஸ் இருந்தா போதும், நினைச்சா போயிட்டு அதை வாங்கணும் வாங்கிட்டு வரலாம், வெளியில போயிட்டு வரலாம். உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் எந்த மாதிரிமா? இங்க செல்லு இருக்குங்க சார். டவர் எடுக்குதுங்களா? இங்க நெட்டுக்கு டவர் கிடைக்கும், அதுல பாத்துக்கலாம். எப்படி வோடாஃபோன் பிஎஸ்என்எல் எடுக்குமா? இங்க பிஎஸ்என்எல் தான், வோடாஃபோனுக்கு ஜியோ அதெல்லாம் கிடைக்காது. நெட் நல்லா கீழே இருக்க மாதிரி ஸ்பீடா இருக்குங்களா எல்லாமே? வருதுங்க சார். அது கீழே எல்லாமே உங்களோட தானுங்களா? அதெல்லாமே இது லாஸ்ட் வரைக்குமேவா? ஏன் நீங்க கரண்ட் ஏன் எடுக்கல நீங்க? ஆனா கீழே அது வரைக்கும் அங்கெல்லாம் கரண்ட் வருது, நீங்க ஏன் கரண்ட் எடுக்கல? அங்க இருக்குது, நாங்க இப்பதான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க இந்த வீடு கட்டணும், அதனால கரண்ட் எடுக்கல. கேட்டா கொடுப்பாங்கல்ல கரண்ட்? கம்பம் புதுசா போடணுங்களா? கம்பம் புதுசா போட்டாதான் கரண்ட் எடுக்க முடியும், செலவுகள் கொஞ்சம் ஆகும் அதுக்கு. பாப்பா பேர் என்னம்மா? பாப்பா பேர் என்ன? பேசுமா? எத்தனை வயசு ஆகுது பாப்பாக்கு? 1.5 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு பையன் ஸ்கூல் போயிட்டாங்களா? பொண்ணுதான் ஸ்கூல் போயிட்டாங்களா? அதுவும் 4 வயசு ஆகுது, ஸ்கூல் போறதில்ல, அம்மா வீட்லயே. அங்க இருக்காங்களா? நீங்க ஏன்னா இந்த இதுல நீங்க மட்டும் கரண்ட் எடுக்காம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள இருக்கீங்க? கரண்ட் அங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் இருக்கு, நாங்க இப்பதான் வந்திருக்கோம். ஏன்னா காட்டு பாத்தீங்கன்னா இங்கேயே நைட்ல வருது அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு. வீட்டு வரைக்கும் வரும்.
ஏன்னா ரொம்ப ரிஸ்கான இது இல்லை, அதனால ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கு. நம்ம ஃபாரஸ்ட்கிட்டே சொல்லி பார்த்துருக்கோம், அவங்களும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நைட்டு இங்கே வீட்டுக்கே வரும். சொன்னாங்க இங்கேயே வாசலுக்கே வருது அப்படின்னாங்க. 6 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டோம் அப்படின்னாங்க. விவசாயம் நீங்கள் அந்த அளவுக்கு பெருசா பண்றது இல்லைங்க? விவசாயம்லாம் பண்ணுவோம், நான் எருமை அதிகம் சாப்பிட்டு போயிடுறதுனால இது பண்ணி எதுவும் பாதுகாப்பு பண்ணி பண்ண முடியாதுங்களா? ஏன்னா எல்லா இடத்துலயும் பொதுவாக எருமை காமனாவே வருது அப்படிங்கிறாங்க, எருமை மயில் எல்லாமே. அது எங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் தோணும்னா திரும்ப வந்துருது, அதனால அதை எப்படியே சேஃப்டி பண்ண முடியல. நல்ல வருமானங்களுக்கு மற்ற வெளி வேலையே பாத்துக்கிறீங்க, காட்டுல விவசாயம் பெருசா பண்றது இல்ல. கிணறு இதெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு வானபாத்த விவசாயம் தாங்களா இந்த இடத்துல? கிணறு எல்லாமே வச்சிருக்கோம். எல்லா வசதியும் இருந்தும் நீங்க பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ இடம் இருக்கு, நீங்க பண்ணலாம். வெளியில போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் அதை பராமரிச்சு பண்ணீங்கன்னா நீட்டா பண்ணலாம். அதுக்கும் ஏதோ வேலி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அது ஸ்கீம்லாம் இருக்குங்களா கவர்மெண்ட் அது மாதிரி வேலி போடுறதுக்குலாம்? அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கேட்டு பார்த்துட்டு தான் விட்டுருக்கோம். உங்க ஊர்ல தலைவருங்க அந்த மாதிரி பெரிய ஆளுங்கிட்டலாம் கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதுங்களா? அதெல்லாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்கண்ணா. சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறதுனா கீழே அங்கே வேலூர் பைக்னாலும் பைக்கில் போயிட்டு வந்துடுறீங்க. பைக்கில்னா நடந்து தான் போகணும். ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு இடம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன சொல்ற, சூழ்நிலை சரியில்லை. நல்ல ஒரு அமைதியான ஒரு எந்த ஒரு தொந்தரவு இல்லாத இடம் நிஜமாவே. நம்ம டவுனில் வந்து எவ்வளோ இறைச்சலோடு இருக்கிறதுக்கு இந்த இடம் கிராமத்துக்குள்ளே நீட்டாக தனியாக ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு அமைதியாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கரெக்டானபடி வருமானம் அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குடி தண்ணிக்கெல்லாம் என் கிணத்துல எடுத்துக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் கிணத்துலையே? பரவாயில்ல, தண்ணி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், ப்ளஸ் தான். மக்களே, எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே வாழ்றது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தேன். இந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எந்த அடிப்படை வசதி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதிகள் கிடைக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற வசதி கிடைச்சதுன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும்.